இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்து குழந்தைகள் குறிப்பாக 2K மற்றும் 2Gen கிட்ஸுகளை கையாள்வது மிகப்பெரிய சிக்கலாகி உள்ளது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தவறான முடிவை எடுக்கிறார்கள். ஆசிரியர் தலைமுடி வெட்டி ஒழுங்காக வா என்றால் அவமானம் என்று நினைக்கிறார்கள். ஒழுங்காக படி என்று புத்திமதி சொன்னால் அதை அவமானமாக நினைக்கிறார்கள். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே செல்போனில் அதிக நேரத்தை வீணடிக்காதே என 10ஆம் வகுப்பு மாணவியை அவருடைய அத்தை கண்டித்துள்ளார். அதனால் அந்த மாணவியும் சரி, இறுதியில் அந்த அத்தையும் சரி இன்று இந்த உலகத்தில் இல்லை. தான் பார்க்காத எல்லா சந்தோஷத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும், தான் படிக்காத பெரிய பள்ளியில் தன்னுடைய மகன் படிக்க வேண்டும், தனக்கு கிடைக்காத உடை உணவுகள் தன்னுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்த்து 80 காலகட்டங்களில் பிறந்த பெற்றோர் தற்போது செய்து வருகிறார்கள். அது 2K மற்றும் 2Gen கிட்ஸுகளை அதிக செல்லமுள்ள குழந்தைகளாகவும் பொறாமை, வன்மம், கோபம், தாழ்வு மனப்பான்மை போன்ற குணங்களை கொண்டவர்களாகவும் வளர்க்கிறது. சில குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இதனால் ஆசிரியர்கள் கண்டிக்கவே அஞ்சுகிறார்கள். படித்தால் படி, படிக்காட்டி போ என்று விட்டுவிடுகிறார்கள். கண்டிப்புடன் வளராத குழந்தை கடைசியில் சிக்கலை சந்திக்கும் போது முடிவெடுக்க முடியாமல் தவிக்கின்றன. வாழ்க்கையை எளிதாக முடித்து கொள்கின்றன. விழுப்புரம் அருகே நடந்த சம்பவத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பனிச்சமேடு மீனவர் கிராமத்தை சேர்ந்த 25 வயது ஆகக்கூடிய விஜய் மற்றும் இவருடைய மனைவி ஸ்ரீமதி. அந்த பெண்ணுக்கு வயது 23. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தை இல்லை. விஜயின் அக்கா அமலா செங்கல்பட்டு மாவட்டம் பரமன்கேணி மீனவர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். இவர்களுக்கு 15 வயதான கீர்த்தியா என்ற மகள் இருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏழுமலை இறந்துவிட்டார். இதனை அடுத்து அமலா தன்னுடைய மகளுடன் பனிச்சமேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பி விஜய் வீட்டின் அருகில் குடியேறியிருக்கிறார். அருகில் உள்ள தாய்மாமா விஜய் வீட்டில் வளர்ந்து வந்த கீர்த்திகா அனுமந்தை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு விஜய், ஸ்ரீமதி, கீர்த்திகா ஆகியோர் வீட்டில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். பின்னர் கீர்த்திகா வீட்டின் மாடிக்கு தூங்க சென்றார். விஜய் மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் கீழ் வீட்டில் தூங்கியிருக்கிறார்கள். மறுநாள் அதிகாலையில் மீன் பிடிப்பதற்காக விஜய் கடலுக்கு சென்று விட்டார். நீண்ட நேரமாகியும் வீட்டிலிருந்து கீர்த்திகா, ஸ்ரீமதி ஆகியோர் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அமலா மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போது வீட்டில் ஸ்ரீமதியும் மாடியில் கீர்த்தியாவும் தூக்கில் பிணமாக தொங்கினர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மரக்காணம் காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல் தெரிவித்தனர். உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரித்தனர். பின்னர் 2 பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுவை கனகசெட்டி குளத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் நேற்று முன்தினம் இரவு சாப்பிடும்போது செல்போனில் அதிக நேரத்தை வீணடிக்காதே என்று கீர்த்திகாவை ஸ்ரீமதி கண்டித்துள்ளார். 10ஆம் வகுப்பு என்பதால் படிப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை கூறினாராம். இதனால் விரக்தியடைந்த கீர்த்திகா வீட்டின் மாடியில் தூக்கு போட்டு உயிரை விட்டது தெரிய வந்திருக்கிறது. இதை பார்த்த ஸ்ரீமதி தான் திட்டியதால் தான் கீர்த்திகா இறந்துவிட்டார் என்று கருதி அவரும் குற்ற உணர்வில் இறந்து போனது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பள்ளி மாணவியும் அவருடைய அத்தையும் ஒரே வீட்டில் உயிரை விட்ட சம்பவம் மரக்காணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.